இன்னமா மஸலி வ மஸலு மா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம். மார்க்க அறிவும் நேர்வழியையும் கொண்டு அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியதற்கு உதாரணம் கமஸலில் கைஸில் கசீர், பெரிய மழையை போலேயாகும். மார்க்கம் நேர்வழி என்பது பெரிய அடர்ந்த மழை பெய்வது போல இருக்கு. அப்படி நிறைய பயான்கள் நடக்கும், நிறைய தெளிவுகள் கிடைக்கும், நிறைய சொல்லப்படும். ஆனால் அதனை பின்பற்றுகிறவர்கள் 3 சாராராக இருப்பார்கள். அதற்கு நபியர் மழைக்கு உதாரணம் சொல்கிறார்கள். மழை என்பது தொடராக துள்ளிகள் விழுந்து கொண்டு இருப்பது போல தொடராக மார்க்கம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அது 3 சாராராக இருப்பார்கள். அந்த மழை பெய்கிற போது நல்ல பூமியாக இருக்கு. அந்த மழையை அந்த பூமி எடுத்துக்கொள்ளும். அந்த மார்க்கத்தை விளங்குற ஆளுக்கு எப்படி உதாரணம் சொல்கிறான்னு பாருங்க. நிறைய மழை பெய்யும், அந்த மழையை அந்த பூமி உள்வாங்கும். உள்வாங்கி அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும், நல்ல பயிர்களை உருவாக்கும், நல்ல புட்புண்டுகளை உருவாக்கும், நல்ல விளைச்சல்களை கொடுக்கும். அந்த பூமியை போல மார்க்கத்தை படிக்கிறவர்கள் இருக்கும். மழை பெஞ்சி அந்த பூமி உள்ளுக்கு நீரை எடுத்து பிரயோஜனத்தை வழங்குவது போல மார்க்கத்தை நிறைய கேட்டு கேட்டு நம்மளும் பிரயோஜனம் அடைந்து நம்மளும் சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆகி அடுத்தவருக்கும் பிரயோஜனம் கொடுக்கணும். அப்ப நம்ம படிச்சதை சொல்லி கொடுக்கணும். நம்ம படிச்சதை அடுத்தவருக்கு சொல்லி கொடுக்க. அந்த மழை பெஞ்சி அந்த பூமி பிரயோஜனம் அடைந்து கால்நடைகள் வந்து மேய்ஞ்சிட்டு போது மனிதனுக்கு தேவையான தாவரங்களை எடுத்து செல்கிறார். அப்ப அந்த பிரயோஜனம் அடுத்தவருக்கு பிரயோஜனம் அடைகிற அளவுக்கு இருக்கவன். இது ஒரு பகுதி. இன்னொரு ஊர்ல மழை பெய்யும், ஒரு பிரதேசத்துல மழை பெய்யும். அந்த பிரதேசம் ஒரு மேல தண்ணியை வச்சு கொள்ளும். இந்த குளத்துக்குள்ள மடுவுக்குள்ள தண்ணி நிற்க மாதிரி மேலுக்கு தண்ணி நிற்கும். வாரவர்கள் அள்ளிக்கு போவாங்க, மிருகங்கள் குடிச்சிட்டு போகும். இப்படி சிலர்கள் இருப்பார்கள். மார்க்கத்தை முழுமையாக எடுத்து வச்சுக்குவாங்க, எல்லாத்துல சட்டமும் தெரியும். ஆனா அவங்க பிரயோஜனம் அடைய மாட்டாங்க. எதுக்கு சட்டம் கேட்டாலும் சட்டம் சொல்லுவார்கள், மார்க்க தீர்ப்பு சொல்லுவார்கள். அது ஹலால், இது ஹராம், இது கூடும், இது கூடாது, இதை செய்யலாம் செய்யலான்னு எல்லாம் சொல்லுவார்கள். அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க பிரயோஜனம் அடைய மாட்டாங்க. அவங்க அந்த தண்ணியை மழை தண்ணி பெஞ்சு மேலுக்கு தண்ணி நிற்காம நபி அவர்கள் அழகிய உதாரணம் சொல்லுது, புகாரி முஸ்லிம்ல வர செய்து. தண்ணி மேலுக்கு நிற்க மாதிரி தண்ணி நிற்கும். இவ்விடத்துல மார்க்க அறிவை மழை பெஞ்ச மாதிரி மார்க்க அறிவு வரும். படிப்பார்கள் படிப்பார்கள் படிப்பார்கள், அவங்க விளங்கி வச்சுக்குவாங்க, செய்ய மாட்டாங்க. கேட்காங்களுக்கெல்லாம் ஃபத்வா, கேட்காங்களுக்கெல்லாம் மார்க்க தீர்ப்பு. இது கூடும், இது கூடாது, இதை செய்யலாம் செய்யலாம், இதை எடுங்க எடுக்கலாம் என்ற எல்லா தீர்ப்பும் சொல்லுவார். ஆனா அவ்வளவு தவறும் செய்வார். அவர்கிட்ட முழுவதும் இருக்கு. இன்னும் ஒரு பிரதேசத்துல மழை பெய்யும், அது பேயக்குள்ள தண்ணி நிற்கும். பேயக்குள்ள தண்ணி நிற்கும். பேச்சு முடிஞ்சா வழிஞ்சோடிடும். மழை பேயக்குள்ள மட்டும் தண்ணி நிற்கும், மழை பேஞ்சு முடிய தொலைஞ்சோடிடும். இவங்க நல்ல பயான கேட்பாங்க, கேட்பாங்க, எல்லா பயனுக்கும் போவாங்க. வெளியால வந்தா ஒன்று இல்லை, எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் இருக்கும். மழை பெய்யக்குள்ள கொஞ்சம் ஈரமா இருக்கும், ஈமா கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கும், அப்படி இப்படியா இருக்கும். மழை பெஞ்சு முடிய பூமியில் தண்ணி வழிஞ்சோடி காஞ்சி போயிட்டு. இவங்க அந்த பயான கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. வெளியால போனா முழுதும் வழிஞ்சோடி. இந்த 3 சாரார்ல நபி அவர்கள் முதலாவது சாரார் தான் சிறந்தவர். ஏன்? மழை பெய்கிற மாதிரி பெஞ்சி அறிவை பெற்று அதை எடுத்து அடுத்தாக்கு சொல்றவராக இருப்பார். மார்க்கத்தை விளங்கணும்ன்றதுக்கு நபி அவர்கள் அந்த மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்லி, மழையை சொல்லி, மழை பெய்கிற அந்த ஏரியாவை சொல்லி, இப்ப விவசாயிகளுக்கு லேசா விளங்கும்ன்ற மாதிரி அழகா விளங்கப்படுத்தி காட்டிக்காங்க. அவங்க அந்த காலத்துல வாழ்ந்தாக்களுக்கு தானே உதாரணம் சொல்லணும். அவங்களுக்கு விளங்குற மாதிரி சின்னத்தானே அது விளங்கும்.
இப்ப நபி அவர்கள் அழகிய முறையில அந்த மழையை சொல்லி மழை போல இது இருக்கணும், நிறைய மழை பெய்கிற மாதிரி துள்ளி உள்ற மாதிரி ஒன்றுக்கு பின்னால வரும், அது மாதிரி மார்க்கமும் கிடைக்கும், நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள்.